தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். திண்டுக்கல்லில் பாஜக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திண்டுக்கல்லில் பாஜக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரிடையே கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. காட்சிகளையும் பார்க்கிறோம். திண்டுக்கல்லில் பாஜக இந்து முன்னணியினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரிடையே கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் நடத்திய கிளர்ச்சி பிரச்சார இயக்கத்தின் போது இந்த கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இருதரப்பினரையும் காவல்துறையினர் சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் காவல்துறையினர் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காளிராஜனிடம் கேட்கலாம். காளிராஜன், என்ன நடந்தது? தற்போது இயல்பு நிலை திரும்பிவிட்டதா? விரிவான விவரம். திண்டுக்கல் தாடிக்கொம்பு பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் காவல்துறை அனுமதியுடன் கிளர்ச்சி பிரச்சார இயக்கம் நடைபெற்றது. அப்போது அங்கு பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நபர்கள் இந்து முன்னணியை சேர்ந்த இளைஞர் குறித்து பேசியதாகவும் மேலும் முருக பக்தர் மாநாடு குறித்து பேசியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்து முன்னணி இருவருக்கு இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டது. உடனடியாக தாடிக்கொம்பு காவல்துறையினர் இருவரையும் தடுத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் இந்து அமைப்புகளுக்கு இடையே சிறிய கைகலப்பு ஏற்பட்டது. இதனை தடுத்த தாடிக்கொம்பு காவல்துறையினர் இருவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இதனிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திண்டுக்கல் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரை மணி நேரம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த இரண்டு பிரச்சனைகளிலும் இருதரப்பிலும் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் இருவரை அட்மிட் செய்தனர். அதாவது இந்து முன்னணியை சேர்ந்த வினோத் என்பவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சரத் என்பவரும் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி செய்தனர். இருவரையும் பார்க்க வந்தவர்கள் தற்போது திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் சலசலப்பு ஏற்பட்டது. இந்த சலசலப்பு சிறிது நேரத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வெளியே உள்ள சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை கண்டித்து பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணியினரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தில் இருவருக்கு இடையே மீண்டும் பேச்சுவார்த்தை ஏற்பட்டு இருவரும் அடித்துக் கொண்டதில் பாஜக மாவட்ட நிர்வாகி ஒருவரின் தலை உடைக்கப்பட்டது. இதனிடையே போராட்டத்தில் விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி காளிராஜன்.